வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு என்ன இந்த காணொலியில் பார்க்க போகிறோம்னா, ஒரு டாய்லெட் சிஸ்டம் வந்து மாற்ற போகிறோம். அதைத்தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சரி, இப்போ வந்து நாங்கள் டாய்லெட்டுக்கு இந்த சிஸ்டம் டேங்க் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் புதுசு வாங்கியிருக்கிறோம். முதல் பாக்ஸை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உள்ள என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அன்பாக்சிங் பண்ணிங்கன்னா உள்ள என்ன இருக்குது கவுண்ட் போட்டுவோங்க. ஓகே, மூடி வந்துட்டுது. மூடியை வந்து அப்படியே மட்டாக்குன்னு போடாமல் ஓரளவு ஓரமாக சரிச்சு வச்சுருங்க. கடி சும்மாவே கேறுபட்டு போயிடும். இப்போ வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறத பண்ணி எடுத்துக்குவோம். பாக்ஸை வந்து கீழே போட்டுருவோம். சரி, இப்படி தான் இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டோம். முதல்ல வந்து மூடி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு எல்பெண்டோட ஒரு பைப் இருக்குது. அடுத்தது இந்த போல் வருது. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டில், இதை வந்து தண்ணியை திறக்கிறதுக்கானது. அடுத்தது இந்த இது வருது. இதுதான் சிஸ்டம். இதான் தண்ணியை வந்து திறந்து விடுறது. இது எப்படி மேலே அப்படி தூக்கினா தண்ணி வந்து ஓடிடும். அதுக்குரியது இது வாஷரோடு இருக்குது. ஓகே, அதையும் வச்சுருவோம். அடுத்து என்ன இருக்குது? இந்த ஃப்ளோட்டோட ஹேண்டில் இருக்குது. அடுத்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குரிய ஸ்க்ரூ, அந்த நட்டுகள், அது இது எல்லா ஐட்டமும் இந்த ஒரு பேக்கெட்டில் இருக்குது. இவ்வளோ தான் இதில் இருக்கிற திங்ஸ். இப்போ வந்து நம்ம எப்படி இதை ஃபிக்ஸ் பண்ணுறது, அசம்பிள் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கப்புறம் அங்கே கொண்டு போய் ஃபிக்ஸ் பண்ணுறதை காட்டுறோம். சரி, ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளதை எடுத்தாச்சு. இது இந்த நட்டுகள் இதுகள் எல்லாம் இங்கே கிடக்குது. சரி, எல்லாத்தையும் இங்கே வச்சுக்குவோம். இது இந்த மெயின் சிஸ்டம், அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதில் வந்து ஒவ்வொரு மாடலில் வரும். இது ஒரு வகை, நிறைய வகையில் இருக்குது. அதில் இது ஒரு வகை. இதுக்கு இந்த ரப்பர் வாஷரை வந்து உள்ளுக்கு போட்டுடுங்க. உள்ளே போட்டுட்டு இந்த ஹோலில் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த ஹோலில் வந்து இப்படி வச்சுருங்க. இப்படி மிடில் வந்து இது இருக்கும். இதை வந்து வச்சுருக்கோம். இப்போ இப்படி ரவுண்டாக இருக்கிறதுன்றதால இதை வந்து நேரடியாக வச்சிடலாம். எந்த வளமும் நாம் திருப்பி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலது வந்து நாங்கள் திருப்பி வச்சு சேவ் பண்ணக்கூடிய மாதிரி வரும். சரி, இதை இப்படியே வச்சுட்டு பின்னாடி இதை நட்டை வச்சு ஒரு டைட் பண்ணிடுவோம். இதை வந்து டைட் பண்ணுறதுக்கு பெரிய ஸ்பெனராக வேணும். அது வந்து ப்ளம்பிங் செய்கிறார்கள் எல்லாத்தையுமே அது ஒரு பெரிய ஸ்பெனர் இருக்கும். இது மாதிரியும் பாவச்சிக்கலாம். ஒரு இடுக்கி மாதிரியாக ஒரு இருக்கும், அதை கூட நம்ம பாவச்சிக்கலாம். இதை வச்சு நம்ம இறுக்கி டைட் பண்ணிக்கணுங்க. சரி, இப்போ இதை வந்து உள்ளுக்கு மாட்டியாச்சு. இது மாட்டின பிறகு நாங்கள் இப்போ இந்த ஹேண்டிலை வந்து இங்கே மாட்டிடலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த ஹேண்டிலில் வந்து இப்படி ஒரு சேஃப்டிக்கு ஒரு பின் போட்டிருப்பாங்க. அடுத்தது இப்படி ஒரு ஸ்க்ரூ வச்சுருப்பாங்க. சரி, இது மாதிரி இருக்கும். சிலது வந்து இந்த இது வந்து இல்லாமல் அது கொஞ்சம் ஒரு கம்பி மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரியும் இருக்கும். சரி, இதை எப்படி போட்டுருன்னு சொல்லி பார்ப்போம். சரி, இப்போ இந்த ஐட்டத்தை வந்து நம்ம இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். இதுக்குள்ளே போட்டுருவோம். இதுக்குள்ளே போட்டாச்சு. பிறகு இப்போ இந்த நட்டு வச்சு நட்டை வந்து உருக்கி டைட் பண்ணி போட்டுக்குவோம். சரி, இப்போ நாங்கள் இந்த ஹேண்டில் வந்து இந்த மாதிரி வர மாதிரி வச்சுட்டு தான் நம்ம இப்படி அழுத்தி விடுவோம். அதுக்காக இங்கே உள்பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு ஹோல் இருக்குது, தெரியுதா? அதில் வந்து இந்த கிளிப்பை போட்டுவோம். போட்டால் அது ஓட்டோவாகவே இங்கே இப்படி கிளம்பிக்கொண்டு இருக்கும். இது ஓகே. இப்போ இது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு இது மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த இதில் இதை வந்து இப்படி மாட்டிடுங்க. இப்படி மாட்டிட்டு இதை வந்து இப்படி இந்த ஸ்க்ரூவை இதில் மாட்டிடுங்க. ரைட். சரி, இப்போ இதை வந்து
இப்படி அழுத்தும் போது தண்ணி உள்ளோட விட்டோடனே இது திரும்பி போயிடும். ஓகே, இந்த விஷயம் இவ்வளோ வந்தால் இங்கே வந்து இந்த ஃப்ளோட் சுவிட்சோ இதை வந்து நாங்கள் இங்கே போடுறோம். இந்த ஃப்ளோட்டை வந்து இதில் மாற்றுறோம். அடப்பு மாதிரி இருக்கும். இதை வந்து ஆப்போசைட்டில் வச்சிட வேண்டியது. எந்த பக்கம் ஃப்ளோட் போடுறோமோ அதுக்கு எதிர் திசையில் இது வரும். இப்படி இதை மாட்டிடுங்க. சரி, இதே மாதிரி இந்த ஹேண்டில் வந்து இந்த பக்கமும் போடலாம், இங்கே மற்ற பக்கமும் போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தெரியும், இது இப்படி தான் இருக்கும். இதை வந்து கலட்டி எடுத்துகிட்டு இந்த அவங்களுடைய லோகோவை தூக்கி அந்த பக்கம் போட்டுட்டு இதை இந்த பக்கமும் போட்டுக்கலாம். சரி, இது வந்து ஏற்கனவே இங்கே இருக்கிறது இது மாதிரி இருக்குது. நான் டேங்கை மட்டும் கலட்டி எடுத்துகிட்டு மிச்சத்தை அப்படியே விட்டுருக்குறேன். இது ஓகே அப்படின்னு சொன்னால், இந்த கணக்காக இருக்குதுன்னு சொன்னால் அதுலேயே வந்து இதை மாட்டிடலாம். அப்படி இல்லாட்டி போனால் நம்ம ட்ரில் பண்ணித்தான் இதை வந்து நம்ம புதுசு மாட்டணும். ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். ஒரு இது சரி வரும், ஒரு இது சரி வராது போல இருக்குது. ஆனால் இங்கே வந்து இது பெருசாக இருக்குது, அப்போ சரி வராது. இதுக்கும் நேரம் இல்லை அப்படின்றதால இதை நாங்கள் இங்கே தான் இப்படி இறக்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ நாங்கள் இதை அளவுக்கு தான் இப்போ ஓட்டை போட்டுட்டு தான் போட்டுவோம். ஓட்டை அடித்து இப்போ நாங்கள் வந்து ஒரு ஹோலை வந்து சரியாக வச்சுட்டோம். மிச்சத்துக்கு வந்து இன்னொரு ஹோல் போட்டு புதுசாக கப்ளிங் வந்து நம்ம செட் பண்ணி இப்போ டேங்கிங் நேர் சரி. இப்போ இதோட வந்து ஒட்டி வைக்க முடியலை. ஏன் ஒட்டி வைக்க முடியலை அப்படின்னா, இந்த நேர் வந்து இந்த பைப் வந்து கீழே தண்ணியை ஃப்ளஷ் பண்ணால் தண்ணி கொமட்டு உள்ளே வரணும். அந்த பைப் வந்து நேராக இல்லை அப்படின்றக்கா நம்ம நேராக வச்சு இதை பண்ணிட்டோம். இப்போ நாம் இதுக்கு வேற ஒரு கனெக்டர் போட்டு தான் இதை யூஸ் பண்ண போகிறோம். சரி, இப்போ வந்து இந்த பைப்பையும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நான் எப்படி நினச்சேன்னா, இதை வந்து டைரெக்டாக இதோட ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை போட்டலாம் அப்படின்னு நினச்சேன். நல்லா இது நேராக வரையில்லை அப்படின்றதுக்காக இதை வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இதை வந்து கலட்டி எடுத்துகிட்டு நாங்கள் இதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிள் கனெக்டை வந்து போட்டு கனெக்ட் பண்ணிடுவோம். சரி, இப்போ வந்து இதை நாங்கள் மாட்டிடலாம். கை மறைக்கிற மாதிரி இருக்கும் வீடியோவில் பார்த்துக்கணுங்க. இந்த போல் இங்கே மாட்டிட வேண்டியதான். இதில் வந்து மாட்டிடும். இதை நீங்கள் போல் மாட்டிட்டு கூட இந்த ஹேண்டில்லாம் வந்து இங்கே கனெக்ட் பண்ணால் தண்ணி வந்துடும். சரி, இப்போ கீழே பைப்பெல்லாம் நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இந்த இது வந்து கனெக்ட் பண்ணியாச்சு. இது ஒரு 3-5 வட்ட வண்டி இருந்து ஒட்டியாச்சு. அதே மாதிரி இங்கேயும் வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ நாங்கள் இதுக்குள்ளே தண்ணி விட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது, லீக்கிறீங்க என்ன ஏதுன்றதுக்கு செக் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் டேங்கெல்லாம் போட்டிட்டேன். டேங்க் போட்டியாச்சு. அதே நேரம் இங்கே பார்த்தீங்கன்னா இது கனெக்டர் அந்த சொன்ன மாதிரியே இது என்ன செய்யுது, இதை வந்து கலட்டிட்டு இதுக்கு வந்து இந்த திரட்டில் இதை போட்டுட்டு நாங்கள் ஃப்ளெக்சிபிள் போட்டுட்டோம். இப்போ வந்து தண்ணி எங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது. உள்ள இங்கே தண்ணி இருக்குது. நம்ம இப்போ தண்ணி அடித்து செக் பண்ணுவோம், லீக்கிங் இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம செக் பண்ணுவோம். லீக்கிங் வந்து எங்கேயும் இல்லை. இப்போ இங்கே இந்த வெண்டில் தான் வரும். இந்த ஜாயிண்ட் தான் வந்து லீக்கிங் வரும், இதில் இல்லை. அதே மாதிரி கீழே இந்த ஜாயிண்ட்லேயும் வந்து லீக் இல்லை, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ இந்த வேலை முடிஞ்சது. இப்படித்தான் ஒரு டேங்கை வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்படியான சிக்கலெல்லாம் வரும். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றத இதை புரிஞ்சுருப்பீங்க. இதுவரை நேரமும் இந்த காணொலியை பார்த்தவங்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி. இது போன்ற இன்னும் ஒரு சிறந்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் சேனலுக்கு புதியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.